ஸ்ரீமதே ராமானுஜாய மகா. ஸ்ரீமத் அழகி சிங்கர் திருவடிகளே சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் பாக்கியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியனுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 திவதேசங்களிலே தற்பொழுது நாம் நவ திருப்பதிகளை பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி மாவட்டத்திலே அருகருகே அமைந்திருக்கக்கூடிய திருப்பதிகள் இவை யாவும். இந்த திருத்தலம் அற்புதமான ஒரு திருத்தலம். எல்லாமே அற்புதம்தான். இது ஏன் அற்புதத்தின் உச்சம் என்று சொல்கிறோம் என்றால், வேதம் தமிழ் செய்த மாறன், ஆழ்வார்களின் தலைவர், ஆழ்வார்களின் ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய சுவாமி நம்மாழ்வாருடைய அற்புதமான அவதார திருத்தலம். திருக்குருகூர் என்றும் ஆழ்வார் திருநகரி என்றும் இந்த திவதேசம் பேசப்படுகிறது. நம்மாழ்வார் 11 பாசுரங்களை அருளி செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பிரம்மா இந்த தலத்தில் ஆதிநாதனையே குருவாக கொண்டு துதித்து அவனை வழிபட்டதால் குரு கஷேத்திரம் என்று சொல்லப்படுகிறது. எனவே வியாழ பகவானுக்குரிய கஷேத்திரமாகவும் இந்த திருத்தலம் பேசப்படுகிறது. குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட கோடி நன்மைகளை ஈட்டித் தரக்கூடியதுதான் இந்த திவ்ய கஷேத்திரம் என்று சொல்ல வேண்டும். இந்த கஷேத்திரத்தினுடைய மகாத்மியத்தை சொல்வதற்கு முன்பாக ராமாயணத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் இங்கே மனதிலே நினைத்துக் கொள்ள வேண்டும். ராமாயணத்தினுடைய கடைசி கட்டம், ராமபிரான் வைகுண்டம் செல்ல வேண்டும். அதற்காக அதை ஞாபகப்படுத்துவதற்காக யமதர்மராஜா ராமனை பார்க்க அயோத்தியாபுரி வருகிறார். தன்னுடைய தம்பியான இலக்குவனை அழைத்து, லக்ஷ்மணா, நீ வெளியே யாரையும் உள்ளே வராமல் பார்த்துக்கொள் என்று சொல்லி ராமபிரான் அந்த தர்மராஜரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த சமயம் பார்த்து துர்வாச முனிவர் வந்து ராமனை பார்க்க வேண்டும் என்று வர, லக்ஷ்மணன் செய்வதறியாமல் திகைத்து, உள்ளே சென்றால் கடுமையான தண்டனை வந்துவிடுமே, தனக்கு தண்டனை கிடைத்தாலும் பரவாயில்லை, துர்வாச முனிவருக்கு எத்தகைய அபச்சாரமும் நடக்கக்கூடாது என்று சொல்லி விடுவிடு என்று ராமபிரானுடைய கட்டளைதனையும் மீறி அந்த மந்திராலோசனை நடக்கக்கூடிய பகுதிக்கு சென்று விட, அதே சமயம் சுய உருவத்தோடு அமர்ந்து கொண்டிருந்த யமதர்ம ராஜா சட்டென்று மறைந்தார். ராமன் வெகுண்டெழுந்தான். லக்ஷ்மணா, சொன்னதுதான், வாக்கு ஒன்றுதான், உடனடியாக நீ இங்கிருந்து புறப்பட்டு விடு என்று சொல்ல, கனத்த இதயத்தோடு இளையாழ்வான் லக்ஷ்மணன் அங்கிருந்து புறப்படுகிறான். ராமச்சந்திரமூர்த்தி, இலக்குவா, நான் கலியுகத்திலே நம்மாழ்வாராக பிறவி எடுக்கப் போகிறேன். நீ இப்பொழுதே திருக்குருகூர் என்ற ஆழ்வார் திருநகரி சென்று புளிய மரமாக அங்கே நிற்பாயாக என்று சொன்னார். உறங்கா புலி என்று அதற்கு பெயர். லக்ஷ்மண ஆழ்வான் இளையாழ்வானும் புளிய மரமாக சென்று இன்றும் அங்கேயே நின்று கொண்டிருக்கிறார். அன்றும் நின்றார். என்ன ஆனது? அற்புதமான ராமாயண காலம் முடிந்த பிறகு, கிருஷ்ணாவதார காலம் நிறைவு பெற்ற பிறகு, ஸ்ரீ எம்பெருமான் காரிமாறன், உடையநங்கை என்று சொல்லக்கூடிய இருவருக்கும் மகனாக நம்மாழ்வாராக விஸ்வக்ஷேன அம்சமாக பிறந்தார். அந்த குழந்தை பிறந்த உடனேயே தவழ்ந்து சென்று இந்த அற்புதமான குருட்சேத்திரமாக சொல்லக்கூடிய ஆழ்வார் திருநகரி திரு புளிய மரத்தில் பொந்தில் சென்று அமர்ந்து கொண்டது. உழவில்லை, பாலுக்காக இயங்கவில்லை, தியானத்திலே அமர்ந்து கொண்டது. காரியாரும் உடைய நங்கையும் அழுதார்கள். குழந்தை அழ வேண்டாமா? இந்த நம்மாழ்வாருக்கு சடகோபன் என்று பெயர். என்னவென்றால், ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது சடம் என்ற வாயு உள்ளே புகுந்துவிடும். அதனால் அந்த குழந்தை அழும். ஆனால் அந்த அற்புதமான குழந்தை சடம் என்ற வாயுவை கோபித்ததால் இந்த வாயுவே மறைந்து போய்விட்டதாம். அதனால் சடத்தை கோபித்ததால் சடகோபன் என்று நம்மாழ்வார் பேசப்படுகிறார். எனவே அற்புதமாக நம்மாழ்வார் அவதாரம் செய்து இந்த திருக்குருகூர் என்று சொல்லக்கூடிய ஆழ்வார் திருநகரி புளியமர பொந்திலே அமர்ந்து கொள்ள தகுந்த காலம் வரும் வரை காத்திருக்கிறார். மதுரகவி ஆழ்வார் காசிக்கு சென்ற பொழுது பேரொளி பிரகாசம் ஒன்று புறப்பட்டு வர அதை அடியொற்றி வருகிறார். அந்த பேரொளி திருக்குருகூருக்கு வந்து புளியமர பொந்திலே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மாழ்வார் திருமேனியிலே சென்று மறைந்துவிட, இவர்தான் நம்முடைய ஆழ்வார் என்று தெரிந்து கொண்டு அவரை சேவிக்கிறார். அதற்கு பிறகுதான் அந்த நம்மாழ்வாரிடத்திலே மதுரகவி ஆழ்வார் கேட்க கேட்க
பெருமாளுடைய மகத்துவத்தை எல்லாம் சொல்வதாக வருகிறது. இன்னும் ஆச்சரியமாக சொல்வார்கள். மிகவும் விசேஷமாக நம்மாழ்வார் தன்னுடைய விக்கிரகத்தை தாமிரபரணி நதியை காய்ச்சினால் வருவேன் என்று சொல்ல மதுரகவி ஆழ்வார் காய்ச்ச அதிலே முதலிலே வந்தது ராமானுஜருடைய விக்கிரகம். ராமானுஜர் நம்மாழ்வார் அவதரித்து 12 காலம் பல வருடங்கள் கழித்துத்தான் அவதரித்தார். ஆனால் அந்த சிறப்பு மிகுந்த ராமானுஜருடைய விக்கிரகத்தை பவிஷ்யோதாச்சாரிய விக்கிரகம், பவிஷ்ய ஆச்சாரிய விக்கிரகம் என்று சொல்லுவார்கள். மதுரகவி ஆழ்வார் இது என்ன என்று கேட்க, கலியுகத்திலே ராமானுஜனாக இளையாழ்வார் பிறப்பான், அவருடைய திருமேனி இப்படித்தான் இருக்கும் என்று சொல்ல, சுவாமி உங்களுடைய திருமேனியை காண வேண்டுமே என்று சொல்ல, உடனடியாக மீண்டும் தாமிரபரணி நதியை காய்ச்ச சொல்ல, அந்த நதியை காய்ச்சினவுடன் நம்மாழ்வாருடைய விக்கிரகம் அற்புதமாக சேவையானது. இன்றும் அந்த விக்கிரகம் தான் ஆழ்வார் திருநகரியிலே அற்புதமாக எழுந்தருள் இருக்கிறது. ஆழ்வார் கோவில் என்றுதான் அழைப்பார்கள். அங்குள்ள அர்ச்சகர்கள் ஆழ்வார் கைங்கரியம் என்றுதான் சொல்லுவார்கள். நம்மாழ்வாரை கடந்து வேறு யாரையும் சேவிக்க முடியாத நிலை. இன்றும் நான் பிரதட்சணமாக வலம் வந்தா நம்மாழ்வார் அந்த புளிய மரத்திலே கொந்திலே எப்படி எழுந்தருள் இருந்தாரோ இன்றும் அந்த புளிய மரம் காட்சி தருகிறது. அதனுடைய மகாத்மியத்தை இங்குள்ள அர்ச்சக சுவாமிகள் சொல்வார்கள். அதை காணும் பொழுதே அந்த மரம் மட்டும் முரங்கா புலியாக இருக்கும். அது அற்புதமாக இலைகளை தரும், ஆனால் காய்க்காது. 3-4 மரங்களை அங்கே நாம் சேவிக்கலாம். அப்படி சேவித்த பிறகு மீண்டும் இறங்கி வந்து தாயாரை ஆதிநாத பெருமாளை நாம் சேவிக்கக்கூடிய பரம பாக்கியம் கிடைக்கிறது நமக்கு. எனவே நம்மாழ்வாருடைய முழு அருளை தரக்கூடிய திருத்தலம் இந்த திருத்தலம். நம்மாழ்வாருக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு? 108 திவ்யதேசம் என்றெல்லாம் சொல்லுகிறோமே, அதற்கு முத்தாய்ப்பாக விளங்கியவர் நம்மாழ்வார். இந்த நம்மாழ்வார் தான் வைஷ்ணவத்திலே சடாரி என்று வைத்துக் கொள்கிறோம் அல்லவா, பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் என்று தலையிலே வாங்கிக் கொள்கிறோம். அந்த பெருமாளுடைய திருவடியாக விளங்கக்கூடியவர் இந்த சடகோபன். அதனால்தான் ஸ்ரீ சடாரி என்று பெயர். எனவே எம்பெருமானுடைய ஸ்ரீ சடாரியாக விளங்கக்கூடிய சடகோபன் தான் ஆழ்வார் திருநகரிலே எழுந்தருள் இருக்கிறார். எனவே அந்த நம்மாழ்வார் சன்னிதானத்திலே ஸ்ரீ சடகோபனை நாம் தலையிலே சேர்த்து கொண்டால் கர்ம வினை நீங்கிவிடும். பிரத்யட்சமான திருத்தலம். அந்த திருத்தலத்திற்கு மீனராசி தனுசு ராசி அன்பர்கள் செல்ல வேண்டும். குருவனுடைய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் செல்ல வேண்டும். குரு தசை, குரு புக்தி, குரு தோஷம் உள்ளவர்கள் செல்ல வேண்டும். ஆசிரியர்கள், ஆச்சாரியர்கள், முக்கியமாக வேதம் போதக்கூடிய பண்டிதர்கள், ஜோதிடர்கள், சிவாச்சாரியர்கள், பட்டாச்சாரியர்கள் போன்றவர்கள் எல்லாம் அந்த திருக்குருகூர் என்று சொல்லக்கூடிய ஆதிநாதன் காத்திருக்கக்கூடிய அற்புதமான ஆழ்வார் திருநகரியை சென்று சேவித்தாலே அவர்களுக்கு குரு பார்க்க கோடி புண்ணியம் வந்துவிடும். அப்படியான ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலமாக விளங்கக்கூடிய இந்த ஆதிநாதன் காட்சி தரக்கூடிய சந்நிதியிலே ஆழ்வாரும் காட்சி தருகிறார். அந்த ஆழ்வாருக்கு அருளிய எம்பெருமானும் காட்சி தருகிறார். முக்கியமாக இந்த நம்மாழ்வாருக்கு என்ன சிறப்பு? 108 பெருமாளும் வரிசையாக நின்று கொண்டு இந்த திருத்தலத்தில் தான் பாடலை வாங்கி சென்றார்களாம். நம்மாழ்வார் எங்கும் சென்று பாடலை பாடவில்லை. நம்மாழ்வார் இருக்கும் இடத்திற்கே ஆழ்வார்கள், அதாவது பெருமாள் எல்லாம் வந்து என் திருத்தலத்திற்கு பாடல் பாடிக்கொடு என்று சொல்லி கேட்டு வாங்கி சென்றார்களாம். அப்படியானால் இந்த நம்மாழ்வார் இப்படிப்பட்டவர். இவரை தவிர நமக்கு உய்யவர, அதாவது வாழ்வு உய்ய வேண்டும் என்றால், உயர்வு பெற வேண்டும் என்றால் நம்மாழ்வாருடைய கருணை நம்மை ஆட்கொள்ள வேண்டும். அந்த கருணையை பெறுவதற்கு ஆழ்வார் திருநகரை நோக்கி செல்வோம். அந்த ஆழ்வாருடைய திருவடியிலே விழுந்தார் அந்த அச்சுதன் மோதன் ஆதிப்பிரானின் பரிபூர்ண கிருபை, பரிபூர்ண அருள் நம் எல்லோருக்கும் கிடைக்கும் என்று சொல்லி எம்பெருமானின் திருத்தாள் பண்பு. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம்.